கவியரங்கத்திற்கு தலைமை இக்கவியரங்கத்திற்கு தலைமையேற்றிருக்கும் சத்யவதி குமார் திருப்பூர் அம்மா அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்பதில் நான் பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். இன்று இந்த கவியரங்கத்திற்கு கவிகளை ஏற்று அதாவது கல்வியில் மாணவர்கள் இன்றைய சூழ்நிலையில் அவர்கள் கல்வியை எப்படி சமாளிக்கின்றார்கள் என்ற ஒரு நோக்கத்தோடு கொடுக்கப்பட்ட தலைப்பு தான். இந்த தலைப்பிற்கு கவி படிக்க வந்திருக்கும் அத்துணை ஆளுமைகளையும் இருபால் ஆளுமைகளையும் வருக வருக என்று வரவேற்பதில் நான் பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். மாணவர்களுக்கு கல்வி என்பது மிக முக்கியமான ஒன்று. அந்த முக்கியமான கல்வியை ஒவ்வொருவரும் எப்படி தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி இந்த கல்வியினை கற்று வாழ்க்கையில் முன்னேறுகின்றார்கள் என்பதை பொறுத்து கவி படைக்க வந்திருக்கும் அத்தனை கவிஞர்கள் அவரவர்களுடைய கவித்திறமைக்கேற்ப இங்கு கவி படைக்க வந்திருக்கின்றார்கள். அத்தனை கவிஞர்களையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்பதில் நான் பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். அத்துடன் நம்முடைய நிகழ்வுகளை எல்லாம் தங்கத்தமிழ் தொலைக்காட்சியில் விலையேற்றம் செய்யும் மேலாண் இயக்குனர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அம்மா அவர்களையும் வணங்கி இந்நிகழ்விற்கு வருக வருக என்று வரவேற்று இந்த தளத்தை தலைமை சத்யவதி குமார் திருப்பூர் அம்மா அவர்களிடம் ஒப்படைத்து இடம் சாருகிறேன். அனைவருக்கும் நன்றி. வாருங்கள் அம்மா. நன்றி அம்மா. திக்கெட்டும் புகழ் வணக்கம் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் முன்னோடிகளாம் ஐயன் திருவள்ளுவரையும் பாவேந்தர் பாரதிதாசனாரையும் தொழுது ஒருங்கிணைப்பாளராம் அப்பா நீலகண்டத்தமிழ் அவர்களையும் தொடர் கவியரங்கத்தின் சாதனை நாயகியாகவும் இன்றைய கவியரங்கத்தின் வரவேற்புரை வாசித்திருந்த பவானி அம்மா அவர்களையும் மற்றுமுள்ள அனைத்து கவி ஆளுமைகளையும் வணங்கி இன்றைய எனது தலைமை பொறுப்பு வழங்கிய ஐயாவிற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தொடர் சாதனை கவியரங்கத்தில் எனது 41வது கவியரங்கமாக இது அமைந்துள்ளது என்பதை பெருமையோடு தெரிவித்து கடமைப்பட்டுள்ளேன். இது எனது 4வது தலைமையும் கூட. இந்த அளவிற்கு வாய்ப்பு கொடுத்து வளர்த்து விட்டு கொண்டிருக்கும் அப்பா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது கவியாக முதன்மை கவியாக எனது கவியை வழங்குகின்றேன். கல்வியில் கவனம் வைப்போம். தேர்வு தாள்களில் பெற்ற மதிப்பெண்களோடு தேடி வந்தாள் மகள் என்னிடம். தேர்வில் நான் தான் வகுப்பில் முதல் என்றால் தாவி அணைத்து உச்சி முகர்ந்தேன். மறுநாள் நாட்காட்டியை கிழித்த போது இருந்தது நல்ல குரல் ஒன்று. அருகில் இருந்த மகளிடம் காட்டி கருத்தாய் படித்து கூறு என்றேன். தட்டு தடுமாறி முட்டி முணங்கினாள். எட்டி புத்தகத்தை கையில் கொடுத்து சுட்டி காட்டினேன் இக்குறள் என்று. கொட்டி முடித்தால் அத்தனை குரல்களையும் புருவம் உயர்த்தி வியந்த போது புத்தகத்தில் உள்ளதெல்லாம் மனப்பாடம் என்றாள். குறளின் பொருள்களை கூறுமாறு கேட்டேன். வராது அது தேர்வுக்கு அம்மா என்றாள் என் மகள். வராது அது தேர்வுக்கு என்றாள். வருடமே வீண் என்றேன் நான். புரிதல் என்பது புதிராய் போனது. மதிப்பெண் ஒன்றே மந்திரமானது. மாணவர்களை மரண குழியில் மூடுகிறது. மதிப்பெண் ஒன்றே மந்திரமானது. மாணவர்களை மரண குழியில் மூடுகிறது. செவிவழி கேட்டு உணர்வில் புதைத்து மனதில் நிறுத்திய காலம் மலையேறிவிட்டதோ. செவிவழி கேட்டு உணர்வில் புதைத்து மனதில் நிறுத்திய காலம் மலையேறிவிட்டதோ. ஏட்டு சுரக்காயாய் ஆன கல்வியை ஈட்டு காக்கும் நிலையும் வந்ததோ. புரிந்தால் மட்டுமே புலமை, ஐயமின்றி தெரிந்தால் அன்றி மனதில் பதித்து நிலைத்தல் அரிதென கற்றுக் கொடுப்போம். புரிந்தால் மட்டுமே புலமை, ஐயமின்றி தெரிந்தாலன்றி மனதில் பதித்து நிலைத்தல் அரிதென கற்றுக் கொடுப்போம். கலையோடு கல்வியிலும் கவனம் வைப்போம் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி அடுத்த கவிதைகளை அழைக்க தயாராகிறேன். பவானி அம்மாவின் கருத்துக்காக காத்திருக்கிறேன். சிறப்பம்மா, மிக சிறப்பான ஒரு கவிதையை தந்திருக்கின்றீர்கள். அதாவது கல்வி அப்படின்றது மாணவர்களுக்கு எவ்வளவு முக்கியம், அந்த கல்வியில் கவனம் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்பதை ஏட்டு சுரக்காய் ஆன கல்வியை மனதில் நின்று நாம் படிக்க வேண்டும். முக்கியமான கேள்விகள் சொன்னால்
அதை படிக்கணும்னா இதெல்லாம் வராது தேர்வுக்கு என்று சொல்லும் அளவிற்கு இன்றைய மாணவர்கள் நமக்கே வந்து கேள்வி கேட்கும் அளவிற்கு இருக்கின்றார்கள். அவர்களை எல்லாம் நாம் நல்ல சிறப்பாக வழி நடத்தி அவர்களுக்கு கல்வியினுடைய அவசியத்தை கூறி கல்வியில் கவனம் தேவை என்பதை வலியுறுத்தி அவர்களை நாம் வழி நடத்துவோம் என்று கூறி மிகச் சிறப்பான ஒரு கவி வரிகளை தந்த தங்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மா. மிகச் சிறப்பு, வாழ்த்துக்கள். நன்றி அம்மா. அடுத்ததாக முன்னதாக ரேவதி கணேசன் சீர்காழி புத்தூரில் இருந்து திருமதி ரேவதி கணேசன் அவர்களை கவியை பாட அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா, தங்கள் கவிதையை தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். நமது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தும் 86வது கவியரங்கம் ஏடு ஏடு ஏட்டில் உள்ளது பாடு ஓடு ஓடு 100வது கவியரங்கத்தை தொடங்க இருக்கிறோம். 86 கவிதை அரங்கையை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் அனைவரும் சேர்ந்து. இந்த தருணத்தில் தலைமையுரையாற்றிய சகோதரிக்கும் வலையொலி தந்து கொண்டிருக்கும் சகோதரிக்கும் தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது வாழ்த்துரை தெரிவித்துக் கொண்டு எனது கவிதை தருகிறேன். கல்வியில் கவனம் வைப்போம். நமக்கும் சரி, நம்ம குழந்தைகளுக்கும் சரி. கரு இல்லாத முட்டையும் இல்லை, குரு இல்லாத வித்தையும் இல்லை. நம் வாழ்வின் முதல் மூலாதாரமே கல்வி என்னும் அறிவுக்கண், நம்மின் ஆதாரமே. இரவு பகலின்றி இன்று கண் விழித்தால் நாளை வெற்றி என்னும் உயர்வு உன் தோளில். கல்வி எனும் விளக்கு நாம் ஏற்றினால் அல்லது நீ ஏற்றினாலும் அழகாய் வாழ்வு பிரகாசிக்கும். அறியாமை எனும் இருளை போக்கு, கல்வி எனும் துணிச்சல் நாளை பிறக்கும். நீயும் சாதிக்க ஆசைப்படு, உன் சாதனை சரித்திரமாகும் நாளை. புத்தகத்தை தினம் தினம் நீ வாசி, அதுவே லட்சியமாய் என்றும் நல்லதாய் யோசி. நேற்று மண்ணில் விழுந்த விதை நாளை நிழல் தரும் விருட்சமாய். வெள்ளை காகிதம் என்பது உயிரற்றது, அது தாங்கும் எழுத்துக்கள் உயிர் தரும். கல்வி எனும் ஆற்றில் நீந்த வைத்து அழகு பார்த்த குருவின் பாதத்தை பணிந்து நான் வந்தேன். என் பணியில் என் வழியிலும் என் மகளையும் இந்த நேரத்தில் ஓட ஓட சொல்லிக் கொண்டு நான் உற்சாகமாய் பின்னிருக்கும் அந்த தருணத்தில் இந்த தலைப்பை ஒட்டி நமது கவியரங்கம் அமைந்தது மிக்கவும் மகிழ்ச்சி. எனது பிள்ளைகளும் நான் வாசித்த கவிதையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அதுவும் எனக்கு மிக மகிழ்ச்சி. இந்த நல்லதொரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஐயா அவர்களுக்கும் அப்பாவே உங்களுக்கும் தான் நன்றி சொல்லி இடம் சாருகிறேன். மீண்டும் பின்வரும் கவிஞர்களுக்கு இடம் கொடுத்து இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, அருமை. மிக அருமையான கவிவரிகளை கொடுத்தீர்கள். குரு இல்லாத வித்தை இல்லை. ஆம், இன்று குருவை மதிக்காத நிலைதான் எங்கு நோக்கினும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய வரிகள். இன்று இரவு பகலாக கண் விழித்தால் நாளை வெற்றி நம் வசமாகும் என்று வருங்கால மாணவர்களுக்கு உங்கள் வரிகள் மூலம் விளக்கி கூறினீர்கள். கல்வி ஆற்றில் நீந்தி கரை சேர்ந்த நீங்கள் உங்கள் பிள்ளைகளையும் கரையேற்ற காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை தெரிவித்தீர்கள் உங்கள் கல்வியறிகள் மூலம். வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பாக. நன்றிகள் அம்மா. நன்றி நன்றி சகோதரி. அடுத்ததாக சிறுமுகையிலிருந்து கவிஞர் எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களை கவி வழங்க அன்போடு அழைக்கிறேன். வாருங்கள் ஐயா, கல்வியில் கவனம் வைத்த உங்கள் கவியை தாருங்கள். வணக்கம். தமிழ் என் தாய், நான் அவள் சேய். இந்த அவையின் கண் வீற்றிருக்கும் சபையோர்கள் அனைவருக்கும் அடியேனின் சிரம் தாழ்த்திய கரம் கூப்பிய வணக்கம். பூமகளே பொன்மகளே எனப் போற்றும் செந்தமிழில் அன்னை நாமகளின் ஆசியிலே பெற்ற சிற்றறிவில் தேமதுரம் போல் இனிக்க கல்வியில் கவனம் வைப்போம் எனும் தலைப்பு கொண்டு சிறுமுகை ராமகிருஷ்ணன் வந்தேன், கவிதை புணர்ந்தேன், வாசிக்கின்றேன் பணிவோடு. பாதையில் கவனம் விபத்தின்றி வெற்றி, பணியில் கவனம் ஆபத்தின்றி வெற்றி, உணவில் கவனம் ஆரோக்கிய வெற்றி, அறிமா கவனம் அனைத்திலும் வெற்றி, தகுதியில் கவனம்
கடமை வெற்றி. குறிக்கோள் கவனம் கொள்கை வெற்றி. திறமையில் கவனம் முதல் படி வெற்றி. கல்வியில் கவனம் வாழ்வில் வெற்றி. என் கவிதையின் தலைப்பு கல்வியில் கவனம் வைப்போம். கல்வியில் கவனம் வைப்போம் என்றும் கல்வியை மனதோடு தைப்போம். கல்வியில் கவனம் வைப்போம் என்றும் கல்வியை மனதோடு தைப்போம். கல்வியை நாளும் கற்போம், கல்வி கற்காதவர்க்கு கற்பிப்போம். கல்வியை நாளும் கற்போம், கல்வி கற்காதவர்க்கு கற்பிப்போம். அளவிட முடியாத கடல், கல்வி பதில் கூற இயலாத மடல். அளவிட முடியாத கடல், கல்வி பதில் கூற இயலாத மடல். கற்றது கைமண் கல்லாதது இந்த உலகளவு என்றார் ஔவையார். கற்றது கைமண் கல்லாதது இந்த உலகளவு என்றார் ஔவையார். எவராலும் பறிக்க முடியாது, கல்வி யாராலும் அபகரிக்க இயலாது. எவராலும் பறிக்க முடியாதது, கல்வி யாராலும் அபகரிக்க இயலாதது. அவையிலே கற்றோர்க்கே தனியிடம், அவையிலே கற்றோர்க்கே தனியிடம். எந்த சபையிலும் அவருக்கே முதல் இடம், எந்த சபையிலும் அவருக்கே முதல் இடம். கற்றவனே அவையின் முதல் ஆள், கற்றவனே அவையின் முதல் ஆள். கல்வி கற்காதவன் இன்று முட்டாள், கல்வி கற்காதவன் இன்று முட்டாள். படிக்காத மேதைகளும் உண்டு, அது பல கோடியில் சிலர் மட்டுமே. படிக்காத மேதைகளும் உண்டு, அது பல கோடியில் சிலர் மட்டுமே. படிப்பு தருவது புத்துணர்வு, படிப்பு தருவது புத்துணர்வு. நன்கு படித்தால் பெறுவது விழிப்புணர்வு, நன்கு படித்தால் பெறுவது விழிப்புணர்வு. கற்றோர்க்கு எங்கும் சிறப்பு, எந்த காலத்தும் அவருக்கு மதிப்பு. கற்றோர்க்கு எங்கும் சிறப்பு, எந்த காலத்தும் அவருக்கு மதிப்பு. கல்வியே நாட்டின் முதல் அரண், கல்வியே நாட்டின் முதல் அரண். கற்கும் கல்வியே நிலைக்கும் உயர் பரண், கற்ற கல்வியே நிலைக்கும் உயர் பரண். கண்ணுடையோரே கற்றோர், மற்றோர் இரு புண்ணுடையர் என்கிறது குறள். கண்ணுடையோரே கற்றோர், மற்றோர் இரு புண்ணுடையர் என்கிறது குறள். இளமையில் கல் என்றாள் ஔவை. கல்வியோ எவராலும் அழிக்கவோ திருடவோ முடியாத செல்வம் என நீதி நூல்கள் சொல்கின்றன. விலைக்கு வாங்க முடியாது, கல்வி வேளைதோறும் படிக்காமல் படியாது. விலைக்கு வாங்க முடியாதது, கல்வி வேளைதோறும் படிக்காமல் படியாது. அள்ள அள்ள குறையாத அமுத சுரபி, அள்ள அள்ள குறையாத அமுத சுரபி. கல்வி அற்புத 64 கலை அருவி, கல்வி அற்புத 64 கலை அருவி. கல்வி என்பது மொழியல்ல, அது வாழ்ந்திட உதவும் வழி. கல்வி என்பது மொழியல்ல, அது வாழ்ந்திட உதவும் வழி. கல்வி என்பது உன்னத நெறி, கடுதில் உணரும் உயர்ந்த குறி. கல்வி என்பது உன்னத நெறி, கடுதில் உணரும் உயர்ந்த குறி. கைவீசி நடந்த காலம் போனது, கைவீசி நடந்த காலம் போனது. இன்று கைபேசி மயமாகி விபத்தாகிறது, இன்று கைபேசி மயமாகி விபத்தாகிறது. கைபேசி தகவல்கள் கொடுக்கிறது, கைபேசி தகவல்கள் கொடுக்கிறது. அது இளைய உலகத்தை கெடுக்கிறது, அது இளைய உலகத்தை கெடுக்கிறது. நாளைய உலகின் இயக்கம் அது இன்றைய கல்வியின் கையில்.
நாளைய உலகின் இயக்கம் அது இன்றைய கல்வியின் கையில். உணர்ந்தோர் வாழ்வு ராஜ்யம், உணர்ந்தோர் வாழ்வு ராஜ்யம். கல்வியை உணராது போனால் பூஜ்ஜியம், கல்வியை உணராது போனால் பூஜ்ஜியம். கல்வியே சிறந்த செல்வம், என்றும் கல்வியே காக்கும் தெய்வம். கல்வியே சிறந்த செல்வம், என்றும் கல்வியே காக்கும் தெய்வம். கல்வியை கற்போம் கற்பிப்போம், கல்வியை கற்போம் கற்பிப்போம், என்றும் கல்வியில் கவனம் வைப்போம், கல்வியில் கவனம் வைப்போம். வாய்ப்பு தந்தோர்க்கும் வாய்மொழி கேட்டோர்க்கும் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுவது கவிஞர் எஸ். ராமகிருஷ்ணன், சிறுமுகை, கோவை மாவட்டம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. மிக அருமையான கவி வரிகளை கொடுத்தீர்கள். அதாவது ஒரே வரியில சொல்லிட்டீங்க. முதலே கல்வியில் கவனம்தான் வாழ்வில் வெற்றி. கல்வியை மனதோடு தேய்க்க வேண்டும். யாராலும் பறிக்க முடியாது. கண்டிப்பா நம்ம கிட்ட இருக்க கல்வி யாராலையும் திருடி போக முடியாது. செல்வத்தாலும் வெள்ளத்தாலும் அழியாது, வெண்தளலாலும் வேகாது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். புத்துணர்வு பூட்டுற கல்விதான் நம்ம வாழ்க்கைக்கு விழிப்புணர்வு ஏற்றக்கூடியதும் கல்விதான். கல்வியே அரண். கல்வி இல்லைன்னா அந்த கண்கள் புண்களாய் போனது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. விலை கொடுத்து வாங்க முடியாத அறிவு நம்ம கற்றால்தான் நமக்கு கிடைக்கும். அந்த கல்வியே வாழ்க்கை நெறிய கூறு. நாளைய உலகம் இன்றைய கல்வியில் தான் சொல்லி மிக அருமையான வரிகளை கொடுத்திருக்கிறீங்க. உங்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. நன்றிகள். சிறப்பு ஐயா. மிக சிறப்பான கவி வரிகளை தந்திருக்கின்றீர்கள் ஐயா. மிக சிறப்பாக இருந்தது. அதாவது கல்வியில் கவனம் வைப்போம், அதை மனதோடு தைப்போம் அப்படின்னு சொல்லியும், அதாவது கற்காதவருக்கு நாம் அந்த கல்வியை கற்றுக் கொடுக்கணும். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. அதனால கல்வியை நீ படிக்கணும். படிச்சாதான் அதாவது அதுக்கேற்ற மாதிரியான ஒரு நல்ல ஒரு வேலையை நம்ம தேடிக்க முடியும். கல்வி என்பது ஒரு மொழி கிடையாது. இத நம்ம வாழ்க்கைக்கு உதவக்கூடியது கல்வி அப்படின்னும், யாராலையும் விலைக்கு வாங்க முடியாது, அது கல்வராலும் கவர முடியாது. அவை சொன்ன அந்த இளமையில் கல் அப்படின்ற அந்த கல்வியை நாம் இளமையிலிருந்தே நாம் கல்வியை கற்றோமானால் வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையை அடைய முடியும். அதனால கல்வி கற்கும் போது நமக்கு அந்த கல்வியில கவனம் தேவை அப்படின்னு சொல்லி மிக அழகான ஒரு கவி வரிகளை தந்த தங்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. மிகச் சிறப்பு, வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்ததாக மணச்சநல்லூர், திருச்சி மணச்சநல்லூரில் இருந்து எழிலரசி அம்மா எழிலான கவிதை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா, தங்கள் கவியை தாருங்கள். வணக்கம் அம்மா. என் சிந்தையை செம்மையாக்கி நல்வழி நடத்தி வரும் என் அன்பு தாய் தந்தையருக்கும் செம்மொழி தமிழ் அன்னைக்கும் என் முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் தெய்வ புலவர் திருவள்ளுவரையும் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களையும் வணங்கி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும், இன்றைய உலக சாதனை கவி அரங்கத்தின் வரவேற்புரை நல்கிய அன்பு சகோதரி பவானி அம்மா அவர்களுக்கும், தலைமை ஏற்று சிறப்பாக நடத்தி வரும் அன்பு சகோதரி திருமதி சத்யவதி குமார் அவர்களுக்கும், மற்றும் இன்றைய கவி அரங்கத்திற்கு கவிபாட வந்திருக்கும் இருபால் கவிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய நல் வணக்கங்கள். கற்கை நன்றே பிச்சை புகிலும் கற்கை நன்றே என்றார் ஆழ்வாண்டி. என்றார் தெய்வ புலவர் திருவள்ளுவர். அவர்கள் கூறிய மொழியின்படி இன்றைய கவி அரங்கத்தின் தலைப்பு கல்வியில் கவனம் வைப்போம். ஆம், கல்வியில் கவனம் வைப்போம். என்னுடைய கவிதை. கல்வியில் என்றும் கவனம் கொள்வோம், கருத்தாய் நாளும் கற்று தேர்வோம். கல்வியில் என்றும் கவனம் கொள்வோம், கருத்தாய் நாளும் கற்று தேர்வோம். அழியா செல்வம் கற்கும் கல்வி, ஆழி பேர் அலையாலும் அழியாதது கல்வி. வெண்தணலால் தீக்கிரையாகாதது கற்ற கல்வி,
கள்வராலும் களவாடா சொத்து கல்வி. குற்றம் நீங்கிட கற்பதுவே கல்வி, குற்றம் நீங்கிட கற்பதுவே கல்வி, கற்றபடி சிறந்து வாழ்தலே கல்வி. செல்லும் இடம் சிறப்பு சேர்த்தலே கல்வி, மகளிர் மேன்மையுறச் செய்தலே கல்வி. அறிவுசால் தலைமுறை தழைத்திடவே கல்வி, அறிவுசால் தலைமுறை தழைத்திடவே கல்வி, சமதர்ம சமுதாயம் மலர்ந்திடவே கல்வி. பற்பல கலைகளில் தேர்ந்திடவே கல்வி, பற்பல கலைகளில் தேர்ந்திடவே கல்வி, அஞ்ஞானம் அகற்றி அறிந்திடவே கல்வி. அஞ்ஞானம் அகற்றி அறிந்திடவே கல்வி, மெய்ஞானம் உணர்ந்து தெளிந்திடவே கல்வி. மெய்ஞானம் உணர்ந்து தெளிந்திடவே கல்வி. கர்ம வீரரின் அரும்பெரும் சாதனை கல்வி, கர்ம வீரரின் அரும்பெரும் சாதனை கல்வி, புவனத்தில் புதுமை புகுத்திடவே கல்வி. சிறுமை கண்டு பொங்கிடவே கல்வி, சிறந்த சமுதாயம் தோன்றிடவே கல்வி. சிறுமை கண்டு பொங்கிடவே கல்வி, சிறந்த சமுதாயம் தோன்றிடவே கல்வி. ஆம், கவனமாய் கல்வியை கற்றுத் தெளிவோம், கவனமாய் கல்வியை கற்றுத் தெளிவோம். வள்ளுவன் உரைத்திட்ட வாய்மொழி நடப்போம், விண்ணையும் மண்ணையும் கல்வியால் அளப்போம். வள்ளுவன் உரைத்திட்ட வாய்மொழி நடப்போம், விண்ணையும் மண்ணையும் கல்வியால் அளப்போம் என்று நல்வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிகள் அம்மா. அருமையான கவியை தந்தீர்கள், எழிலான ஒரு கவிதையை தந்தீர்கள். அவ்வை சொல்லும் திருவள்ளுவரின் வாக்கும் கல்வியை பற்றி கூறியதை தெளிவாக எடுத்து கூறினீர்கள். அழியாத செல்வம் குற்றத்தை நீக்கி கற்றுத்தரும்படி, நல்ல பண்புகளை கற்றுத்தரும்படி வாழ்வதற்கு உதவுவது கல்வி. தலைமுறை அறிவால் உயர்ந்து சமதர்ம சமுதாயம் வளர்வதற்கு உதவுவது கல்வி. மெய்ஞானம் உணர வைப்பது கல்வி. கர்ம வீரரின் சாதனையாக விளங்கியது கல்வி. சிறந்த சமுதாயம் தோன்றி விண்ணையும் மண்ணையும் ஆட்சி செய்வ உதவுவது கல்வியே அப்படின்னு சொல்லி மிக அருமையான வரிகளை தந்திருக்கிறீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பாக. நன்றிகள் அம்மா. நன்றி, நன்றி, மிக்க நன்றி. அருமையம்மா, மிக சிறப்பான கவி வரிகளை தந்திருக்கின்றீர்கள் அம்மா. ஔவையாரையும் திருவள்ளுவரையும் மேற்கோள் காட்டி அழகிய கவி வரிகளை படைத்திருக்கின்றீர்கள். அதாவது கருத்தாய் நாமும் நாளும் கற்று தேர்வோம், நாம் கருத்தாய் நாம் கல்வியை கற்றால் நாம் வாழ்வில் உயரலாம் என்பதை வலியுறுத்தி, அழியா செல்வம், இந்த கல்வியானது அழியாது செல்வம், ஆழி பேரலை வந்தாலும் அழியாது என்றும், வெண்தனால் வேகாது கல்வரால் கவர முடியாது கல்வி. அதாவது சிறுமை கண்டு பொங்கிடவும், சிறந்த சமுதாயத்தை உருவாக்கிடவும், சமதர்ம சமுதாயத்தை உருவாக்க பற்பல கலைகளை நாம் கற்றிட உதவக்கூடியது இந்த கல்வி என்றும், இந்த கல்வியை நாம் கற்று மெய்ஞானம் பெறவே, அதாவது வள்ளுவன் உரைத்திட்ட அந்த வாழ்மொழியில நம்ம வாழ்ந்துட்டு இந்த விண்ணையும் மண்ணையும் நாம் அளப்போம் என்று மிக அழகிய கவி வரிகள் படைத்த தங்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மா. மிகச் சிறப்பு, வாழ்த்துக்கள். நன்றிகள் அம்மா. மிக்க நன்றி. அடுத்ததாக பழனியிலிருந்து திருமதி அம்பிகா அவர்களை கல்வியின் சிறப்பை உணர்த்தும் கவி வரிகளை தர அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா, உங்கள் கவியை தாருங்கள். நன்றி அம்மா, நன்றி. அனைவருக்கும் எனது வணக்கங்களை கூறிக்கொண்டு என் தாய்மொழியாம் தமிழ் மொழியை வணங்கி, உலக தொடர் சாதனை கவியரங்கம் 86 இதில் கலந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கிறேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவனை தொழுது, செயலராம் பாரதிதாசனை போற்றி, ஒருங்கிணைப்பாளராம் தமிழ் பணிச்செம்மல் தமிழ் மாமணி திரு நீலகண்ட தமிழன் ஐயாவிற்கு வணக்கம் தெரிவித்துக் கொண்டு, மற்றும் உள்ள அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, அழகான தலைமையில் திருமதி கா சத்யவதி குமார் சகோதரி அவர்களுக்கு எனது வணக்கங்களை கூறிக்கொண்டு, அன்பாக வரவேற்புரை வழங்கிய திருமதி பவானி தனஞ்சயன் அம்மா அவர்களை நான் வணங்கி, அழகாக காணொளிகளை நமக்கு அம்சமாக தரும் சிவகாமி சண்முக சுந்தரம் அம்மா அவர்களுக்கும் இந்நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய கவிதையின் தலைப்பாக கல்வியில் கவனம் வைப்போம் என்னும் தலைப்பில் உங்கள் முன்னிதோ என்னுடைய கவிவரிகளை தருகிறேன்.
கண்ணான கண்மணிகளே, கண்ணின் இரு விழிகளே, கேட்டிடுங்கள் கொஞ்சம், படித்திடுங்கள் பணிந்து, கற்றிடுங்கள் நற்பண்பை, உயர்ந்திடுங்கள் வானோக்கி. காடு மேடெல்லாம் அலைந்து கால் காசு சேர்க்க எவ்வளவு சிரமப்படுகிறான் உழைப்பாளி தினமும். காடு மேடெல்லாம் அலைந்து கால் காசு சேர்க்க எவ்வளவு சிரமப்படுகிறான் உழைப்பாளி தினமும். நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்த உழைக்கிறான். உயரம் கண்டானா? ஐயகோ இல்லையே. அரை கோவணம் மட்டுமே மிச்சம் அவனுக்கு இன்று. படித்தவர் மட்டுமே பார்ப்போற்ற வாழ முடியும் என்பதை நாம் உணர்ந்திட வேண்டும். இந்நேரத்தில் படித்து செழித்திடுக, உயர்ந்திடுக, வளர்ந்திடுக. பாழாய் போன பயன்பாடற்ற பதராய் நீ ஆக, உன்னை மாற்றிடும் ஊடகங்களை தவிர்த்திடு, அழித்திடு, மறந்திடு. கொஞ்சி பேசி கதை கேட்டு ஓடியாடி விளையாடிடு. ஓய்ந்திருக்கையில் ஓவியம் கூட நீ வரையலாம். உன்னை பண்படுத்தும் பல பாடங்களை கற்றுக் கொடுக்கும் அவை உனக்கு. உன்னத மனிதர்களை படித்து உயர்ந்திடு. அன்பு சாயம் பூசி, அன்பு சாயம் பூசி, ஆசை வார்த்தை கூறி, பிடித்த இசையை எழுப்பி பீடிக்கும் உனது அறிவை. அன்பு சாயம் பூசி, ஆசை வார்த்தை கூறி, பிடித்த இசையை எழுப்பி பீடிக்கும் உனது அறிவை சில கைக்குழந்தைகள் அலைபேசியாக, ஊடகங்களாக காரணமின்றி தவித்திடு. கைக்குழந்தையை தூங்க வைத்திடு நிரந்தரமாக. எளிமை வழியில் ஏற்றம் கண்டவர் பலர், கல்விக்கரையில் கரை சேர்ந்தவர் மிக 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 பலர். கருத்தானவர் வழியில் உயர்ந்திரு, பிறரை உயர்த்திடு. வீட்டிற்கோர் புத்தக சாலை அமைத்து புகுத்திடு புதுமையை. புனைந்திடு துணிந்தே, செயல்படுத்திடு செழிப்புடனே. வீட்டிற்கோர் புத்தக சாலை அமைத்து புகுத்திடு புதுமையை. புனைந்திடு துணிந்தே, செயல்படுத்திடு செழிப்புடனே. சேர்வாய் செவ்வாய் கிரகம் நீ, சேர்வாய் செவ்வாய் கிரகம் நீ. மாற்றுவாய் உன் சிந்தனையில் புதிய எந்திர மனிதனை. மாற்றுவாய் உன் சிந்தனையில் புதிய எந்திர மனிதனை. மண்ணின் மைந்தர்களே, கற்றிடு கல்வியை, கவனம் செலுத்தி உயர்ந்திடு என்று கூறி விடைபெறுகிறேன். வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. நன்றி அம்மா. மிக அருமையான கவிதை வரிகள். நற்பண்புகளையும் கற்றிட வேண்டும். கல்வி என்பது என்ன? வெறும் படித்து மனப்பாடம் பண்ணி ஒப்பிப்பது மட்டும் கல்வி அல்ல. நற்பண்புகளை கற்றுக்கொள்வதும் கல்வி அப்படின்னு அழகான வரிகளை கொடுத்திருக்கிறீங்க. எவ்வளவுதான் கடினமாக உழைத்தாலும் தன் உழைப்பின் மூலம் கால் காசு கூட சேர்க்க முடியாமல் உழைப்பாளி எவ்வளவு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறான். கல்வி ஒன்றே வாழ்வின் உயரத்தை காட்டும் உன்னத வழி அப்படிங்கிறத தெளிவா எடுத்து கூறியிருக்கிறீங்க. வாழ்வை பாழாக்குகின்ற பயனற்ற ஊடகங்களை தவிர்த்து ஓவியம், இசையும் கூட அறிவை வளர்க்கும் கலைகளே, அவற்றை கற்றிடுங்கள் அப்படின்னு சொல்லி இளைய சமுதாயத்திற்கு ஒரு ஆணித்தரமான வழியை காட்டியிருக்கிறீங்க. நீ கல்வியை கற்றுக்கொண்டால் சந்திரன் மட்டுமல்ல செவ்வாய்க்கும் செல்லலாம், உன் வாழ்வு விண்ணை நோக்கி உயரும் என்று மிக அருமையான வரிகளை கொடுத்திருக்கீங்களா. உங்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நன்றி அம்மா. நன்றி, நன்றி அம்மா. நன்றி. அருமை. மிக சிறப்பாக கவி வரிகள். அதாவது கல்வியில் கவனம் தேவை. நீங்க தொடங்கும் போதே அருமையா இருந்தது. கண்ணான கண்மணிகளே அப்படின்னு சொன்னீங்க. கண்ணான கண்மணிகளே, நான் சொல்வதை கேட்டிடுங்கள், கவனமாக இருங்கள். அதாவது கல்வியை நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று. நம்ம அந்த கல்வியை படிப்பதற்கு நம்முடைய பெற்றோர்கள் எல்லாம் எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க. காடு மேடெல்லாம் அலைஞ்சி நம்மளை படிக்க வைக்கிறாங்க இல்லைங்களா. அவங்க பாடுபடுறதுக்காகவாவது நம்ம கல்வியை கவனமுடன் படிக்க வேண்டும். படித்தால் மட்டும்தான் நம்ம பார்ப்போற்ற வாழ்ந்திட முடியும் என்பதை நம்ம அறிந்திட வேண்டும் அப்படின்றோம். உன்னத மனிதர்களுடைய வரலாற்றை எல்லாம் நம்ம படிக்கணும். அவங்க படிச்சோம்னா அவங்க எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அவங்க வாழ்க்கையில முன்னேறி இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதும், வீட்டிற்கு ஒரு புத்தகம் அமைத்து புகுத்திடு புதுமையை அப்படின்னு சொல்லியும், துணிந்தே செயல்படு மண்ணில் மைந்தர்களே, நீங்க கவனமா கல்வியை கற்று வாழ்க்கையில உயர்ந்திடு அப்படின்ற ஒரு நற்கருத்தை மிக சிறப்பாக புகுத்திய தங்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மா. மிக சிறப்பு வாழ்த்து. நன்றி பவானி அம்மா. நன்றி. நன்றிகள். நன்றி அம்மா.
அடுத்ததாக தர்மபுரியில் ஒரு சிறப்பான நிகழ்வை அரங்கேற்றிய திருமதி ரங்கநாயகி கண்ணன் அம்மா அவர்களை கவிப்பாட அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள் அம்மா, கல்வியில் கவனம் குறித்த தங்கள் கவியை தாருங்கள். நன்றி அம்மா. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். கல்வி மேன்மை அம்மா சொல்லுங்க ஐயா. அம்மா காணொலியை திறந்து வாசிங்கள் அம்மா. கொஞ்சம் திறக்க முடியல அம்மா, அது கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. தொடருங்கள். கல்வி மேன்மை தந்திடுமே, கல்வி தன்னில் கவனம் வை, சொல்லும் செயலும் நிறைவான சுகத்தை தருமே படிப்பாலே, நல்லவை தீயவை அறிவாயே நாடிப் போனால் கல்விதனை, கல்வி இன்றல் மூடரே தான் கற்றால் காண்பர் அதனருமை, வாழ்வினுயர வழி சொல்லும் வாகாய் சொன்னார் குரல் தன்னில், தாழ்வினை போக்கியே தரமுயர்த்தி தருமே சுகமே குரலதுவே, மூழ்கி எடுப்பர் முத்தினையே முயல்வோம் முழுதாய் குரல்தனிலே, ஏழ்மை அகற்றி இனிமைதனை ஈயும் எளிதாய் குரலதுவே, கற்க கற்க அறிவதும் கனியும் என்று சொன்னாரே, கற்காவிட்டால் அற்ப வாழ்வே, கல்வி இன்றேல் மூடனே தான், சொற்ப செல்வம் தென்றாலும் சுகமாய் ஏற்பார் கற்றவர்கள், கற்றால் கிட்டும் கண்களுமே கற்காவிட்டால் புண்பெறுவர், வாழ்வை உயர்த்தும் கல்வியது வாகை கற்று உயர்ந்திடுவோம், தாழ்வு வராமல் காத்திடுமே தரமும் கூடும் தன்னாலே, வீழ்ச்சி வராமல் தடுத்திடுமே விவேகம் தன்னை தந்ததுவே, ஏழ்மை அகற்றும் கல்வியாலே இன்மையும் கல்வியதே. நன்றி, வணக்கம், நல்வாய்ப்புக்கு நன்றி. நன்றி அம்மா, மிக அருமையான கவி வரிகள். அதாவது சொல்லும் செயலும் நிறைவாக வேண்டுமென்றால் கல்வியை நீ கற்றிடு என்று மாணவர்களுக்கு தகுந்த அறிவுரைகளை வழங்கியிருக்கிறீர்கள். வாழ்வில் உயரும் வழிகள் அறிந்து கொள்ள திருக்குறளை கற்றிடு, ஏழ்மை அகற்றிட கல்வி கற்றிடு, கற்காவிட்டால் இந்த உலகில் அற்பனாகி போவாய், அற்ப பதராகி போவாய்ன்னு ஆணி அரைஞ்ச மாதிரி சொல்லியிருக்கிறீங்க அம்மா. கற்கவில்லை எனில் உன் கண்களும் புண்களே அப்படின்னு சொல்லிட்டு கல்விதான் விவேகத்தையும் கற்றுத்தரும்னு மிக அருமையான வரிகளை கூறியிருக்கிறீர்கள் அம்மா. உங்கள் கவிதைகளுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பாக. மிக்க நன்றி சகோதரி. மிக சிறப்பாக ரங்கநாயகி கண்ணன் அவர்களுக்கு முதற்கண் என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக சிறப்பான கவி வரிகள் அம்மா, மிக சிறப்பாக இருந்தது அம்மா. அரிசி விருத்தம்மா கவிதை சிறப்பம்மா. அதாவது அந்த நம்மளுடைய அந்த சொல்லும் செயலும் சிறப்பாய் அமைந்திட நமக்கு அந்த கல்வியானது தேவை. அந்த கல்வியின் மூலம் தான் நம்மளுடைய தரத்தை நாம் உயர்த்தி கொள்ள முடியும். கல்வி இல்லைன்னால் நம்ம நம்மளுடைய தகுதியையும் தரத்தையும் நம்மால் உயர்த்தி கொள்ள முடியாது. நமக்கு கற்கதான் நம்மளுடைய அறிவு வளரும் அப்படின்னு சொல்லியும், நம்ம கற்காவிட்டால் நமக்கு ஒரு அற்ப வாழ்வுதான் நம்மளுடைய வாழ்வாக மாறிவிடும். ஆகவே நம்மளுடைய வாழ்வை உயர்த்துவது கல்வி என்றும், நம்ம தேக்கம் வராம நம்ம தடுத்துடக்கூடியது நமக்கு ஒரு கல்விதான். நம்ம உயர்த்துவதற்கு இந்த கல்வி தேவை அப்படின்ட்டு அரசியல் விருத்தத்துல மிக சிறப்பான ஒரு கல்வியில் கவனம் தேவை என்னும் தலைப்பில் சிறப்பான கவி தந்த தங்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மா. சிறப்பு. நன்றி பவானி சகோதரி, நன்றி. நன்றி அம்மா. அடுத்ததாக காஞ்சிபுரத்திலிருந்து திருமதி காந்திமதி அம்மா அவர்களை கல்வி குறித்து கவனம் வைக்கும் கவிதை வரிகளை தருமாறு அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா, உங்கள் கவிதையை தாருங்கள். அம்மா ஒரு நிமிடம்மா, எனக்கு இது பழையபடி அந்த பிரச்சனை வருதுமா. அப்பா சொல்லி கொடுத்தபடி வைக்க முடியலம்மா. சின்னதா இருந்தா பரவாயில்லையாம்மா? அம்மா கவிதையை தொடருங்கள் அம்மா, கவிதை தொடருங்கள். இணைய அவையில் வீற்றிருக்கும் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். கல்வியில் கவனம் வைப்போம். உயர்வான எண்ணங்கள் வளர்ந்திட கல்வி, உன்னதமான குணங்கள் வளர்ந்திட கல்வி, இளமையில் கல்வி, சிலையில் எழுத்து கல்வி, இனிதாய் மாற்றிடும் ஒருவரின் தலையெழுத்தை கல்வி, உயர் சிந்தனைகளை தூண்டிடும் கருவி கல்வி, உயர்ந்த நாடுகளின் அடையாளம் கல்வி, வறுமையை ஒழித்து வளமையை தருவது கல்வி, வாழ்நாள் தோறும் ஒருவருக்கு துணை நிற்கும் கல்வி,
சின்னஞ்சிறு குழந்தைகளே, அருமை மாணவர்களே, சிட்டென பள்ளிக்கு வருகிறீர்களே. சிக்கென படித்து விட்டால் மட்டும் போதுமா? சீக்கிரம் படிப்பது மனதில் நீண்டு நிற்குமா? ஆழ்ந்து படித்தால் ஆயுள் வரை நிற்குமே, அதை உணர்ந்து படித்தால் நட்பால் நல்கும். வயதில் நடத்தையில் கல்வியோடு ஒழுக்கம் இணைந்தால் வாழ்வு சிறக்குமே. ஆழ்ந்து படித்தால் ஆயுள் வரை நிற்குமே, அதை உணர்ந்து படித்தால் கற்கும் வயதில் நடத்தையில் கவனம் வேண்டுமே, கல்வியோடு ஒழுக்கம் இணைந்தால் வாழ்வு சிறக்குமே. கற்றோர் எவ்விடத்தும் சிறப்பு கூறியவர், கல்வி உடையவரே இரு கண்கள் உடையவர். கற்கும் வயதில் கைபேசியை நீக்குவீர், கற்கும் கல்வியை ஏற்றிடுவீர். கற்கும் வயதில் கைபேசியை நீக்கிடுவீர், கல்வியை கற்கண்டாய் நீர் ஏற்றிடுவீர். அனைத்து துயரையும் அகற்றும் நீ கற்கும் கல்வி அல்ல குறையா செல்வம் கல்வி. அனைத்து துயரையும் அகற்றும் நீ கற்கும் கல்வி அல்ல குறையாத செல்வம் கல்வி. அறியாமை என்னும் இருளினை அகற்றும் கல்வி அகிலத்திற்கும் உன்னை உயர்த்தி காட்டிடும் கல்வி. அறியாமை என்னும் இருளினை அகற்றிடும் கல்வி அகிலத்திற்கும் உன்னை அடையாளம் காட்டிடும் கல்வி. நவீன உலகின் தொழில்நுட்பங்கள் உன்னை வளர்க்கவே நன்கு உணர்ந்து தேவைக்கு மட்டும் அதனை பயன்படுத்தவே. நன்கு உணர்ந்து தேவைக்கு மட்டுமே அதை நீ பயன்படுத்துவாயா? வாழ்விற்கு என்றும் கல்வி வளர்ச்சிக்கு அதுவே நன்று பாதை. வளர்ச்சிக்கு அதுவே நல்கும் பாதை. கல்வியில் கவனம் வைப்போம், கல்வியே நமது நிலையான செல்வம் என்று நினைவில் வைப்போம். கல்வியில் கவனம் வைப்போம், கல்வியே நமது நிலையான செல்வம் என்று நினைவில் வைப்போம். கல்வியில் கவனம் வைப்போம். குழந்தைகளான கைபேசி போன்றதை நாம் துறப்போம். கல்வன் தொழில்நுட்ப குழந்தையான கைபேசி போன்றவற்றை நாம் அறவே துறப்போம். இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. மிக அருமையான கவிதை. உயர்வான எண்ணம், உன்னத குணம், தலையெழுத்தை மாற்றும் தகவமைப்பு, உயர்ந்த நாடுகளின் அடையாளம், வறுமையை மாற்றும் திறமை, அனைத்தும் உணர்த்துவது கல்வி. அதை உணர்ந்து ஆழ்ந்து படிக்க வேண்டும் என்று மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கும் கவிதையை கொடுத்தீர்கள். ஒழுக்கத்தையும், கல்வியோடு ஒழுக்கத்தையும் கற்றுக்கொள்ளுங்கள். அல்லாத குறையாத செல்வம், அறியாமை இருளை அகற்றும் செல்வம், துயரை நீக்கி உன்னை உலகிற்கு அடையாளம் காட்டும் உன்னத செல்வம் கல்வி, நிலையான செல்வம் கல்வி என்ற அருமையான வரிகளை கொடுத்து கைபேசியை துறந்து மாணவர்கள் கல்வியில் கவனம் செய்யுங்கள் என்று உரிய வரியைகளையும் கொடுத்து நிறைவான கவிதையை வழங்கியிருக்கிறீர்கள் அம்மா. உங்கள் கவிதைக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பாக. மிக மிக சிறப்பம்மா. மிக அருமையான கவி வரிகள், அதாவது கல்வியில் கவனம் தேவை என்னும் தலைப்பில் மிக சிறப்பாக கவி படைத்திருக்கின்றீர்கள். தங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, அதாவது தங்களுடைய கவிதையில் உயர்வான எண்ணங்கள், உயர்வான குணங்கள் வளரணும்னா நமக்கு நல்ல கல்வி தேவை. அதே போல மற்ற நாடுகளை நாம் நாம் தெரிந்து கொள்ளவும், நம்மை நாமே அறிமுகப்படுத்திக் கொள்ளவும் கல்வி தேவை என்பதை மிகச் சிறப்பாக படித்திருக்கின்றீர்கள். அதுபோல நமக்கு கல்வியானது வாழ்நாள் முழுவதும் நமக்கு துணை புரியும். நம்ம ஆழ்ந்து படிச்சோம்னா நமக்கு ஆயுள் வரை நீடிக்கும். அதையே நம்ம உணர்ந்து படிச்சோம்னா நமக்கு கல்வியானது நமக்கு வாழ்நாள் முழுவதும் துணை நிற்கும் அப்படின்னு சொன்னோம். அந்த கற்கக்கூடிய அந்த வயதுல நம்ம அந்த கைபேசியை தேவையில்லை, அதை நீக்கிவிட்டு நாம கல்வியை மாணவர்கள்கிட்ட நம்ம படிப்பினுடைய அவசியத்தை சொல்லி நாம அவங்களுக்கு உணர வச்சோம்னா அவங்க வாழ்க்கையில மிக உயர்ந்த நிலையை அவங்க அடைவாங்க. நீ கற்றால்தான் அகிலத்துக்குமே உன்னை அடையாளம் தெரியும், காட்டும் என்று சொல்லி மிக சிறப்பான ஒரு கவி வரிகளை படைத்த தங்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மா. மிக சிறப்பு வாழ்த்து. நன்றி அம்மா. அடுத்ததாக குழந்தையிலிருந்து குழந்தையான குரலில் கவிதை வழங்க வரும் தாரகை அம்மா அவர்களை கவி வழங்க அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா, உங்கள் கவி வரிகளை கல்வியை குறித்து கவனம் வைக்க தாருங்கள். இலக்கிய பூங்காவின் கலைவரா மையம் திருவள்ளுவரை வணங்கி, மலைவாழி அல்லவோ கல்வி, நீ வாயார உண்ணுவாய் போ என் புதல்வி என்ற பாவேந்தர்
பாரதிதாசனாரை தொழுது தரணி எங்கும் தமிழ் பரப்பும் தமிழ் மாமணி செம்மல் நீலகண்டன் ஐயா அவர்களையும் வணங்கி சிறப்பாக கையில் தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் சத்யவதி குமார் அம்மா அவர்களையும் வணங்கி வரவேற்புரையை பின்னூட்டமாகவும் வழங்கிக் கொண்டிருக்கும் திருமதி பவானி தனஞ்சயன் அம்மா அவர்களையும் வலையொலியில் ஏற்றம் செய்யும் அம்மா அவர்களையும் மற்றும் சக கவி ஆளுமைகளையும் அனைவரையும் வணக்கத்துடன் வணங்கி மகிழ்கின்றேன். தற்பொழுது எனது கவிதை வரிகளாக கல்வியில் கவனம் வைப்போம். 7 எழுத்து படித்தோரே பாவியில் சிறப்பு பெற்றார்கள். விளையும் பயிரில் மாணவ செல்வமே கல்வியில் கவனம் வை. உடைப்பது வெள்ளத்தால் தெரியாது, வெள்ளமாய் இனிக்கும். என போற்ற கல்வியில் கவனம் வை. உயர்ந்தார்கள், கண்டாரே பிறந்தார்கள். படித்து மாறி தோழர்களே, அம்பேத்கரும் ஆற்றிய தொண்டுக்கு கல்வியே ஆதாரம். ஏதாரும் இன்றி செழிப்பாக வாழ, கைப்புற்று வாழ, காக்கு பயம் பதவியுடன் தாங்காக சேர கல்வி கண் மனதில் வை. முந்தி நீ வாழ். ஏற்று சுரக்காய் பறித்து உதவாது, கல்வி உதவாது. மாதா பிதா குரு தெய்வம் மண்ணில் வகுத்தது. மலரவே கல்வியில் கவனம் வை. உடலுக்கும் உள்ளத்துக்கும் கல்வியே மருந்து. கல்வி உடைக்க கைகள் இருக்கு, அறிவை அடைய கல்வி இருக்கு. உணவு மறுக்காது, சமூகம் வாழ கல்வியே கவனம் வை. அழிக்க முடியாத சொத்து உனக்கு, அதுவே வித்து. அறிவு பெட்டகத்தின் திறவுகோ அனைவருக்கும் அளவுகோ. தலை சிறந்து படி, கல்வி நோக்கி வாழ் என்ற கவிதையை அனைவருக்கும் உரித்தாக்கி விடைபெறுகின்றேன். நன்றி. தாரது. நன்றி அம்மா, மிக அருமையான கவிதையை கொடுத்தீர்கள். அதாவது ஏறெடுத்து படிக்கும் குழந்தை இளமையிலேயே கல்வியை கற்க வேண்டும். அம்பேத்கர் போன்ற சான்றோர்கள் தொண்டு செய்வதற்கு காரணமே அவர்கள் கற்ற கல்வியே. ஏட்டு சுரக்காய் கருவிக்கு உதவாது என்பது போன்று அல்லாமல் வாழ்வுக்கு உதவும் வாழ்க்கை கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். மாதா பிதா குரு தெய்வத்தை வணங்கி உனது கல்வியை நன்கு கற்றுக்கொள் என்று, அந்த கல்விதான் உனக்கு விருட்சமாகும் விதை என்று சொல்லி அருமையான கவிதையை கொடுத்தீர்கள். தாரை அம்மாவுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நன்றி அம்மா. மிக சிறப்பம்மா, மிக சிறப்பாக தொடங்கும் பொழுதே தலைவாரி பூச்சூட்டி உன்னை பாடசாலைக்கு போய் என்று சொன்னால் உன் அன்னை என்று அந்த வரிகளோடு, பாரதிதாசனுடைய வரிகளோடு ஆரம்பித்தீர்கள். மிக சிறப்பாக இருந்தது. நமக்கு ஆற்றல் தருவதே கல்விதான் என்றும், இந்த ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது, இந்த அல்ல அல்ல குறையாதது கல்வி, அழிக்க முடியாத ஒரு சொத்து என்று சொன்னால் அது நம் கல்வியாகும் என்றும், அந்த வாழ்க்கைக்கு உதவக்கூடிய அந்த கல்வியை நாம் கற்க வேண்டும், அதுதான் நம்மை உயர்த்தும் என்று மிக சிறப்பான கவிவரிகளை தந்த தங்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மா. மிக சிறப்பு, வாழ்த்துக்கள். நன்றி அம்மா. அடுத்ததாக கல்வியில் குறித்த கவனம் வைக்கும் சிறந்த கவிதையை வழங்க மீனாட்சி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா, கவனம் வைக்கும் கவிதையை தாருங்கள். அனைவருக்கும் எனது இனிமையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்வினை ஒருங்கிணைத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய பவானி சகோதரி பகவானி அவர்களுக்கும், 86வது கவியரங்கில் கலந்து கொள்ள வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரி சத்யவதி குமார் திருப்பூர் அவர்களுக்கும், மற்றும் உள்ள அனைத்து கவி உறவுகளுக்கும் எனது முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, கல்வியில் கவனம் வைப்போம் என்ற தலைப்பு. முதலில் பாரதிதாசன் வரிகளான, என்னை ஈண்ட தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள்
இனம் மீண்ட தமிழ்நாடு தனக்கும் என்னால் திணையளவு நலமேனு விளையும் என்றால் நான் செத்தொழிவு நாள் எனக்கு திருநாளாகும் என்ற பாரதிதாசன் கவிவரிகளை கூறி இந்த கல்விக்கு அழகான ஒரு பாடலை பாடியிருப்பார். தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போய் என்று சொன்னால் உன் அன்னை என்று பெண்ணுக்கும் ஆணுக்குமாக அழகாக தனது பாடலை பாடி கல்வியின் சிறப்பை எடுத்து கூறியிருப்பார். இந்த நேரத்தில் நாம் கர்ம வீரர் நமது முன்னாள் முதல்வர் ஐயா திரு காமராஜர் அவர்களை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் இல்லை என்றால் இந்த பள்ளிகள் இல்லை, பள்ளிகள் இல்லை என்றால் மாணவர்கள் இல்லை, மாணவர்கள் இல்லை என்றால் நாம் இல்லை. இந்த ஆசிரியராக பணிபுரிவதற்கான ஒரு அரிய வாய்ப்பை ஏற்படுத்த கொடுத்த மிகப்பெரிய மனிதர், கிங் மேக்கர் என்றே சொல்லலாம். அப்படிப்பட்ட நமது ஐயா திரு காமராஜர் அவர்களுக்கு எனது முதற்கண் வணக்கங்களையும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எனது கவிதையை தொடுக்கின்றேன். கண்ணே கண்மணியே கலங்காமல் வாழ்ந்திடு, கண்ணே கண்மணியே கலங்காமல் வாழ்ந்திடு, கல்வி எனும் ஒளியை வளர்த்திடு, கல்வி எனும் ஒளியை வளர்த்திடு, கற்கும் காலத்தை தடுமாறாமல் தடம் பதித்திடு, கற்கும் காலத்தை தடுமாறாமல் தடம் பதித்திடு, கற்றவர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, கற்றவர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, கற்கை நன்றி கற்கை நன்றி பிச்சை புகினும் கற்கை நன்றி என்ற சான்றோரின் வாக்கில் கவனம் வைத்திடு, கற்கை நன்றி கற்கை நன்றி பிச்சை புகினும் கற்கை நன்றி என்ற சான்றோரின் வாக்கில் கவனம் வைத்திடு, கடுமையான உழைப்பிற்கு சிகரத்தை தொட்டிடுவாய், கடுமையான உழைப்பிற்கு சிகரத்தை தொட்டிடுவாய், இளமையில் கல்லாமல் சோம்பேறியாய் திருந்திடாதே, இளமையில் கல்லாமல் சோம்பேறியாய் திருந்திடாதே, முதுமையில் வாழும் வாழ்க்கையில் செழிப்பும் இருந்திடாதே, முதுமையில் வாழும் வாழ்க்கையில் செழிப்பும் இருந்திடாதே, உழைத்திடும் காலத்தில் அதாவது விதைத்திடும் காலத்தில் விளையாடிட, விதைத்திடும் காலத்தில் விளையாடிவிட்டு அறுவடை காலத்தில் ஏமாறாதே, விதைத்திடும் காலத்தில் விதைக்காமல் விளையாடிட அறுவடை காலத்தில் ஏமாற்றத்தை எதிர்கொள்ளாதே, அல்ல அல்ல குறையாத அரும்பெரும் செல்வம், அல்ல அல்ல குறையாத அரும்பெரும் செல்வம் யாராலும் அழித்துவிட முடியாத மாபெரும் பெட்டகம், யாராலும் அழித்துவிட முடியாத மாபெரும் பெட்டகம், பொன்னும் பொருளும் இருந்தாலும் கண்ணும் கருத்துமாய் கட்டிடவே, பொன்னும் பொருளும் இருந்தாலும் கண்ணும் கருத்துமாய் கட்டிடவே, காலமெல்லாம் கலங்கிடாமல் மற்றவர்க்கு கலங்கரை விளக்கமாய், காலமெல்லாம் கலங்கிடாமல் மற்றவர்க்கு கலங்கரை விளக்கமாய், வாழும் காலத்தில் நாமும் வாழ்ந்து, வாழும் காலத்தில் நாமும் வாழ்ந்து பிறர் வாழ கை கொடுக்கும், வாழும் காலத்தில் நாம் வாழ்ந்து பிறர் வாழ கை கொடுக்கும், அடிப்படை திறன்களை அழகாய் செம்மையுற பயின்றிடவே, அடிப்படை திறன்களை அழகாய் செம்மையுற பயின்றிடவே, அகிலமே உன்னை நிமிர்ந்து பார்க்கும், அகிலமே உன்னை நிமிர்ந்து பார்க்கும், கைகள் தட்டியே உற்சாகமூட்டி உரமளிக்கும், கைகள் தட்டியே உற்சாகமூட்டி உரமளிக்கும், பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது, பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது, மூச்சுக்காட்டின் இறுதி வரை கட்டிடவே, மூச்சுக்காட்டின் இறுதி வரை கட்டிடவே, நல்லுயிரும் நலமாய் நம்மை விட்டு பிரிந்திடும் மகிழ்வோடு, மூச்சுக்காற்றில் இறுதி வரை கட்டிடவே நல்லுயிரும் நலமாய் நம்மை விட்டு பிரிந்திடும் மகிழ்வுடனே. இதுவரை எனது கவிதையை படித்திட வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி இடம் சாருகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. எடுத்தவுடன் பாரதிதாசன் அது கவிதையை வழங்கி கர்ம வீரர் கல்வி கண் திறந்த ஐயா காமராஜர் அவர்களை வாழ்த்தி உங்கள் கவிதை வரியை தொடங்கி இருந்தீர்கள். கல்வியை ஒளியில் தளராமல் தடம் மாறாமல் நடந்து நடைபயில கல்வியை கற்றுக்கொள், தெளிவாக கற்றுக்கொள், பிச்சை புகினும் தெளிவாக கல்வி தேவை அப்படின்னு சொல்லிட்டு பிச்சை புகுந்தாவது கல்வியை கற்றுக்கொள்ளுன்னு சொல்லிட்டு உன்னத வரிகளை கொடுத்திருக்கிறீங்க. இளமையில் சோம்பேறி ஆகிட்டு விதைக்கும் போது விளையாடி விட்டு அறுவடை காலத்தில் ஏமாறாதே, இளமையிலேயே கற்றுக்கொண்டால் உன் எதிர்காலம் உன்னை வாழ்வு வளமாக இருக்கும், உயிர் மூச்சு உள்ளவரை இறுதி வரை கற்றுக்கொண்டால் அந்த உயிர் பிரிவது கூட இனிமையாக இருக்கும் என்று உன்னத வரிகளை கொடுத்திருக்கிறீர்கள் அம்மா. உங்கள் கவிதைகளுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பாக. நன்றிகள் அம்மா.
மகிழ்ச்சி சகோதரி. நன்றி. சிறப்பம்மா. மீனாட்சி அம்மா அவர்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் வணக்கம் சகோதரி. தந்திருந்த காமராசர் ஐயா அவர்களை இங்கே நினைவுபடுத்தியமைக்கு நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். கண்ணே கண்ணே கலங்காமல் வந்திடு, நீ வந்து கற்கும் காலத்தை தடமாறாமல் உன்னுடைய தடத்தை நீ பதித்திடு என்றும், கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்ற அந்த சான்றோர் வாக்கின்படி அந்த வாக்கினை உன்னுடைய மனதில் நிலைநிறுத்தி படிக்கும் காலத்தில் நீ சோம்பேறியா இருந்து விடாதே. அதுக்கப்புறம் முதுமையில அத நீ வந்து தெரிஞ்சுக்குப்ப. அந்த நம்ம இளமையில எப்படி நம்ம சோம்பல் இருந்தோமோ அது வந்து எப்பவுமே நம்ம முதுமை அடைஞ்ச பிறகுதான் நம்மளுடைய கஷ்டம் நம்முடைய இதெல்லாம் தெரியும். அதனால காலமெல்லாம் கலங்கிடாம இருக்கணும் அப்படின்னா நீ வந்து இளமையில நல்ல ஒரு கல்வியை நீ கற்றிடு. மற்றவருக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக நீ வாழணும், கை கொடுக்கணும். பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் நமக்கு அந்த கற்ற கல்வியானது கைவிடாது என்ற அந்த சிறப்பான கருத்துக்களை எடுத்துரைத்த தங்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மா. மிக சிறப்பு வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி அம்மா. அடுத்தது, கனவானாலும் நினைவானாலும் கலங்காமல் நாங்கள் கல்வியை கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்போம் என்று கல்வியை குறித்த கவிதை வழங்க வருகிறார் கனவு ஆசிரியர் திருமதி கல்யாணி முருகேசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா, உங்கள் கவி வரிகளை தாருங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது செயலாளர் பாரதிதாசனாரை வணங்குகின்றேன். மற்றும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு அன்பான வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு, தொடர் கவியரங்கம் 100 நாள் தொடர் கவியரங்க நிகழ்வின் கவியரங்க நாயகியாக வீற்றிருக்கும் பவானி அம்மா அவர்களுக்கும், இன்றைய கவியரங்கத்தின் தலைமையை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் சத்யவதி குமார் அம்மா அவர்களுக்கும், மற்றும் இன்றைய கவியரங்க நிகழ்வில் இணைந்திருக்கும் அனைத்து கவி ஆளுமைகளுக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தலைப்பு ஒரு அருமையானதொரு தலைப்பு, கல்வியில் கவனம் வைப்போம். துள்ளி ஓடும் குழந்தைகளே, கல்வி தரும் பாடங்களை பள்ளி சென்று பயின்றிடுங்கள், கவலையின்றி வாழ்ந்திடுங்கள். ஞானத்தை சிந்தையில் புகுத்தும் நற்பண்பை நாளும் வளர்க்கும், ஊனத்தை நீக்கும் மனதில் நன்னெறியில் வாழ பணிக்கும், கோலத்தை மாற்றும் வாழ்வில் கொள்கைகளை கூட்டும் செயலில், காலத்தில் கற்ற கல்வி கரும்பாக இனிக்கும் வாழ்வில். படிப்பினில் கவனமின்றி பல இடங்களில் சுற்றி திரிந்தால், இடித்திருக்கும் பெரியோர் சொல்லை வலித்துரைத்து பவனி வந்தால், உன்னை காக்கும் இறைவன் கூட உன் நிழலில் இருக்க மாட்டான். தினையளவு தவறு கூட பனையளவு பழியை சேர்க்கும், உன் பெயரும் ஊனமாகும், உற்றோரின் மானம் போகும். சான்றோனாய் வாழ பணிக்கும், சமத்துவத்தை போற்ற நினைக்கும், அருளோடு பொருளை ஆக்கும், மருளகற்றி மாண்பை தரும், செல்லும் இடத்தில் சிறப்பு தரும், இல்லறத்தில் இனிமை கூட்டும், வாக்கினில் வலிமை தந்து போக்கினில் பல மாற்றம் நல்கும், இளமையில் கல்வி கற்று புலமைகள் பலவும் பெற்று புனிதராய் மாறு குழந்தாய். கல்வியை உயர்த்தும் வாழ்வில் கவனத்தை கல்வியில் வைத்தாள். கல்வி தேரில் பவனி வந்து சுற்றும் உலகை மன கண்ணில் காண்க என்று கூறி நல்லதொரு வாய்ப்பை நல்கிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, மகிழ்ச்சி. நன்றிகள் அம்மா. துள்ளி ஓடும் குழந்தைகள் பள்ளி சென்று பயில வேண்டும், ஞானம் அறிந்து நல்ல கோலம் கொண்டு துள்ளி ஓடும் குழந்தைகள் பள்ளி சென்று பயில வேண்டும், ஞானம் அறிந்து நல்ல கோலம் கொண்டு வாழ்வில் உயர வளமான வாழ்வு பெற கரும்பாக இனிக்கும் கல்வியை கற்க வேண்டும். அந்த கல்வியை பழித்தால், நீ கல்வியை கல்லாமல் திரிந்தால் கடவுளும் உன்னை கைவிட்டு விடுவார் என்று ஒரு அருமையான வரிகளை கொடுத்திருக்கிறீர்கள். அருளோடு பொருள் சேர இல்லறம் இனிமையாக்க உன் போக்கு புனிதமாக கல்வியை தேடி தேடி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நல்ல கவிவரிகளை கொடுத்த கல்யாணி அம்மா அவர்களுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பாக. நன்றிகள் அம்மா. சிறப்பம்மா. சிறப்பான கவி வரிகளை தந்த கனவு ஆசிரியர் கல்யாணி முருகேசன் அம்மா அவர்களுக்கு மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தங்களுடைய கவி வரிகள் ஒவ்வொன்றுமே மிக சிறப்பாக இருந்தது. குழந்தைகள், அதாவது துள்ளி ஓடுகின்ற குழந்தைகளே, பள்ளி சென்று கல்வி பயில வேண்டும்
அந்த கல்விதான் அந்த கவனமுடன் நீங்கள் அந்த கல்வியை வந்து படித்திட்டால் உங்களுடைய அந்த ஊனமெல்லாம் நீங்கும், நற்பெயரும் நற்பண்பு கிடைக்கும் என்றும், அந்த காலத்தே அந்த கற்ற கல்வி வந்து கரும்பாய் உங்களுக்கு இனித்திடும். கற்காவிட்டா இறைவன் கூட உங்களுக்கு வந்து துணையா நிற்க மாட்டாரு. அந்த மருளை மாண்பை தந்திடும், இல்லறத்தில் ஒரு இனிமை தந்திடும் என்று இளமையில் கற்றால் புனிதராய் நீ மாறலாம் என்று மிக சிறப்பான ஒரு கவி வரிகளை படைத்த தங்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மா. மிக சிறப்பு வாழ்த்துக்கள். நன்றி அம்மா. நன்றி அம்மா. அடுத்தது கர்ம வீரர், கல்வி கண் திறந்த கர்ம வீரரின் விருதுநகரிலிருந்து கல்வி குறித்து கவனம் வைக்க கவி பாட வருகிறார் விஜயகுமார் ஐயா அவர்கள். வாருங்கள், தங்கள் கவியை தாருங்கள். வணக்கம். வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். 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 ஐயா நீலகண்ட தமிழன் அவர்களுக்கும் பவானி அம்மையார் அவர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய கவிதை தொகுப்பு கல்வியில் கவனம் வைப்போம் என்ற கவிதையை தருவதற்கு முன்னர், அம்மா கேக்குதா? விலை போகும் கல்வியை பற்றியும் நாம் கலந்து ஆலோசிக்க வேண்டியுள்ளது. கல்வி எனும் வாசகத்திலே வி எனும் வெற்றி வாசகம் விருட்சமாக உள்ளதை ஆரம்ப கல்வி முதல் ஆயுட்கால கல்வி வரை ஆசையான கல்வியை கற்க அவா ஆகுமா? முற்பள்ளியில் நெற்மணிகளில் ஆ உயிரை அழகிடச் செய்த மழலை கரங்களில் பிற்காலத்தில் பணக்கரையோ கல்லூரி சாலையில் பல சாதா காலனிகள் கடந்து செல்லும் காலநிலை காணல் நீராகுமோ? கலைமதல் குடியிருக்கும் குக்கிராம குழந்தைக்கும் வளர்கல்வி வரப்பிரசாதம் ஆகுமா? கீழ்மட்டம் மேல்மட்டம் தரையொட்டமெல்லாம் தரை மட்டமாகி ஒரே வட்டம் ஆகுமா? பல கலை பயிலும் பண்புள்ளவர்களை வளர்க்கும் பல்கலைக்கழகத்தில் பணச்சலவையால் பாடமா? விவசாய மகனின் மருத்துவ சீட்டுக்கு தரநிலை பாரா தகுதி நிலை விலை நிர்ணய வெற்ற கேடா? கூலி தொழிலாளி மகளின் சட்ட கல்விக்கு சதுரங்க வேட்டை விளையாட்டா? பெட்டிக்கடை மகனின் பொறியியல் படிப்பிற்கு போராட்ட பணமான கல்வி கடனா? ஆசை மகளின் கலைக்கல்விக்கு உயிரை குடிக்கும் கந்துவட்டி கடனா? விலை போகும் கல்வி விட்டு ஒளிந்தால் வீர்நடை போடும் கல்வி. விலை போகும் கல்வி விட்டு ஒளிய நம் வீட்டின் கடைக்குட்டியும் கலெக்டரே மருத்துவரே நாளை. கல்வியில் கவனம் வைப்போம் என்ற கவியில் படி உன்னை உயர்த்திடும் பல அடி. படிப்பு மட்டுமே துடிப்புடன் இயங்கச் செய்திடும் இசை பாடகம். படிப்பு மட்டுமே புத்தியை கூராக்கி அறிவினை புகட்டிடும் பேராயுதம். படிப்பினை மட்டுமே நற்பண்பினை வளர்த்து பார்வோற்றும் பயிலகம். படிப்பினை மட்டுமே நற்பண்பினை வளர்த்து பார்போற்றும் பயிலகம். கல்வி மட்டுமே காலத்தால் அழியா புகழை தந்திடும் பொக்கிசம். கல்வியில் மட்டுமே வெற்றிக்குரிய வாசகம் பறந்து விரிந்துள்ளது. படித்திடு மனமே படித்திடு, படித்திடு மனமே படித்திடு, அது உன்னையும் கண்ணையும் உற்சாகப்படுத்தும் ஊஞ்சலகம். படி உனை உயர்த்திடும் வாழ்வின் பல அடி. படி உனை உயர்த்திடும் வாழ்வில் பல அடி. படி நடிக்காமல் படி, படி நடிக்காமல் படி. நடித்தால் வாழ்க்கை நாடகம் ஆகிடும். நடித்தால் உன் வாழ்க்கை நாடகமாகிடும். நன்றாக படித்தால் வாழ்க்கை புத்தகம் ஆகிடும். ஆம், நன்றாக படித்தால் உன் வாழ்க்கை புத்தகம் ஆகிடும். கவி வழங்க வாய்ப்பளித்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கும் ஐயா நீலகண்ட தமிழன் அவர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுவது காப்பா விஜயகுமார், மகாராஜபுரம், விருதுநகர். நன்றி அம்மா. நன்றி. நன்றி ஐயா. உங்கள் கவி வரிகளில் விலை போகும் கல்வியை விளாசியிருக்கிறீங்க. அதாவது மருத்துவ கல்விக்கு, மருத்துவ சீட்டுக்கும் விலை, சட்ட கல்விக்கும் விலை,
சதுரங்க வேட்டையாக இருக்கிறது. அந்த நிலை மாறினால் உயர்மட்டம் கீழ்மட்டம் சமமட்டம் ஆனால்தான் நம் வீட்டு கடைக்குட்டிகளும் ஒரு ஆட்சி பணியாளராகவும் மருத்துவராகவும் மாற முடியும் என்று உங்கள் ஆதங்கத்தை எடுத்து கூறியிருக்கிறீர்கள். படிப்பே நற்பண்பை வளர்க்கும், படித்தால் உன்னை வாழ்வில் பலடி உயர்த்தும் என்று அருமையான வரிகளை கொடுத்திருக்கிறீர்கள். நன்கு படித்தால் உனது வாழ்க்கை பிறர் படிக்கும் புத்தகமாகும் என்று அருமையான வரியை குறித்து சிறந்த கவியை கொடுத்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பாக. நன்றி ஐயா. நன்றி. மிக சிறப்பாக தங்களுடைய, அதாவது இன்றைய காலகட்டத்தில் கல்வியானது ஒரு விலை போகக்கூடிய விதத்தில் இருக்கின்றது. அதாவது ஒரு விவசாயி மகன் ஒரு மருத்துவ ஆகக்கூடிய அந்த கனவும், ஒரு கூலி தொழிலாளி மகன் ஒரு பொறியாளராக மாறுவது, இது போன்ற இந்த விலை போகக்கூடிய கல்வி இப்படி இருக்கின்றதே என்று தங்களுடைய ஆதங்கத்தை, அதாவது ஆரம்ப கல்விதான் ஒருவருக்கு அஸ்திவாரம் என்று சொல்வார்கள். அந்த கல்வி வளர வளர உயர் படிப்பு ஆனது ஒரு காணல் நீராக மாறாமல் இருக்க நமக்கு அந்த கல்வியை விலை போகாமல் இருக்க வேண்டும் என்று கூறி, அதன் பிறகு படிப்பு என்பது உன்னை துடிப்பாய் வளர்த்திடும், நல்ல ஒரு அறிவினையும் புகட்டக்கூடிய நற்பண்பினை வளர்க்கக்கூடிய ஒரு ஊடகமாக இருக்குது, பார்ப்போற்றும் பாலகமாக பயிலக்கூடிய ஒரு பொக்கிஷமாக அந்த கல்வியானது இருக்கின்றது. அதனால படித்திடு மனமே, படித்திடு, உன்னையும் அதாவது உன்னையும் தன்னையும் ஒரு படி மேல வாழ்வுல உயர்த்தும். அதனால நீ உணர்ந்து நன்றாக படித்தால் உன்னுடைய வாழ்க்கை ஒரு புத்தகமாக மாறும் என்ற அழகிய கவி வரிகளை தந்த தங்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா. மிக சிறப்பு, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி, மிக்க மகிழ்ச்சி. நன்றிகள் அம்மா. அடுத்ததாக பூசி இந்திராணி அம்மா அவர்கள் கல்வி குறித்து கவனம் வைக்க சிறந்த கவிதையை தர அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா, உங்கள் கவிதையை தாருங்கள். வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவனும் செயலராம் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களையும் வணங்கி, இன்றைய கவியரங்கத்தின் இருபால் கவி பெருமக்களுக்கும் தலைமையேற்றிருக்கும் சத்யவதி குமார் அவர்களுக்கும் வரவேற்பு நல்கிய பவானி அம்மையார் அவர்களுக்கும் வணக்கம் தெரிவித்து, கல்வி கண் திறந்த பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களையும் வணங்கி, தொடர் கவியரங்கத்தில் 86வது கவியரங்கம். பள்ளிக்கூடம். அறியாமை இருள் அகற்றி அறிவொளி பெருக்கும் பூஞ்சோலை கல்வி கண் திறக்கும் கவின் கூடமே ஆரம்ப பாடசாலை. கற்றோருக்கு சிறப்பு சென்ற இடமெல்லாம் கல்வியால் வாழ்வு மேன்மை அடையலாம். கண்ணென தகுமே என்னும் எழுத்தும் கற்றிட வரணும் தவறாமல் தினமும். அறிவின் துணையால் எதையும் வெல்லலாம், அதுவும் வரமாகும் பள்ளி படிப்பால். அடிப்படை கல்வி ஆரம்ப பாடசாலையில், அதுவே படிக்கல்லாய் அமையும் உலகில். சீருடை அணிந்து புத்தக பையுடன் சிறுவர் சிறுமியர் பள்ளிக்கு வந்திட சீர்மிகு கல்வியால் வாழ்வும் சிறப்புறும். சிந்தையும் விரியும், அஞ்ஞானம் விலகும், பயில்விக்கும் ஆசானை மதித்து பழகு. படிப்பே செல்வம் உணர்ந்து ஒழுகு, பட்டங்கள் பல பெற்று பாரினில் சிறந்திட பள்ளி படிப்பு அவசியம் அறிவாய். ஏழ்மை என்பது பணத்தாலா, கல்வனால் கவர முடியுமா? ஒருமையில் கற்ற கல்வி எழுமையும் பெருமை தருமே, முழுமையும் பெறுவீர் அதனை. வெள்ளந்தான் அடித்துச் செல்லா விழுமிய செல்வம் கல்வி, வேண்டிய பொருளை ஈண்டுவீர் அதனை இன்று. மலையென பெற்ற செல்வம் அலையென கரைந்தே போகும், நல்வழி காட்டும் கல்வி செல்வழி வீடு சேர்க்கும். கொடையெனும் உயர்ந்த பண்பால் கொடுத்திடும் கல்வி மட்டும், பெறுபவர் அன்றி கொடுப்பார் இருவர்க்கும் இன்பம் பயக்கும். என்னுடன் எழுத்தும் வாழ்வின் கண்களாய் வண்ணம் கூட்டும், இன்னலை தீர்க்கும் செல்வம் கண்ணலாம் கல்வி சேர்ப்பீர். நல்வாய்ப்பிற்கு நன்றி கூறி இடம் சாருகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. அதாவது பள்ளி சோலை அறியாமை இருள் அகற்றுகின்ற சோலை அப்படின்னு சொல்லி முதல் வரியிலேயே முத்தாய்ப்பா வச்சிருக்கிறீங்க. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, நீ கற்கும் கல்வியால் கிடைக்கும் அறிவே உன் வெற்றிக்கு துணை.
சீருடை அணிந்து பள்ளி செல்லும் சிறுவர்கள் சீர்மிகு கல்வியை கற்றால் வாழ்வு உயரும்னு உன்னதமான வரிகள் கொடுத்திருக்கிறீங்கம்மா. பாரினில் உயர உனது தொடக்க கல்வி மிகவும் இன்றியமையாதது. 7 பிறப்பிற்கும் துணை நிற்பது இன்றைய கல்வி மட்டுமே என்றும், மழையாக இருந்தாலும் செல்வம் குறைந்துவிடும், அல்ல கொடுத்தாலும் குறையாத செல்வம் கல்வி என்ற அருமையான வரிகளை உங்கள் கவிதையில் கொடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பாக. நன்றி அம்மா. நன்றி. மிக சிறப்பம்மா. மிக சிறப்பான கவி வரிகளை தந்திருக்கின்றீர்கள். அதாவது அந்த கல்வியானது நம்முடைய அறியாமை இருளை நீக்கக்கூடியது கல்வி என்றும், அந்த கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, அந்த அறிவின் துணையினால நீ எதையுமே வெல்லலாம், சாதிக்கலாம். சீருடை அணிந்து இந்த சிறுவர் சிறுமியர் எல்லாமே பள்ளியில படிச்சாங்கன்னா பட்டங்கள் பெற்று பதவிகள் பெற்றிட உதவுவது இந்த ஆரம்ப கல்விதான். ஒருமையில் ஒருவர் கற்ற கல்வியை அவனுக்கு எழுமையில எல்லா 7 பிறப்புக்கும் அவனுக்கு துணை புரியும், நல்வழி காட்டும். நம்ம அந்த எண்ணும் எழுத்தும் தான் வாழ்வினுடைய 2 கண்கள் அப்படின்னு சொல்லி மிக சிறப்பாக கல்வியில் கவனம் தேவை என்னும் தலைப்பில் அழகிய கவி வரிகள் படைத்த தங்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறப்பு. வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்ததாக கல்வியில் கவனம் வைக்கும் சிறந்த கவியை தர வருகிறார்கள் நம் தொடர் கவியரங்கத்தின் சாதனை நாயகி திருமதி பவானி தனஞ்சயன் அவர்கள். வாருங்கள் அம்மா, உங்கள் கவியை தாருங்கள். நன்றிகள் அம்மா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை தொழுது செயலாளராம் பாவேந்தரை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன். இன்றைய கவியரங்கம் 86வது கவியரங்கம் கல்வியில் கவனம் தேவை. இக்கவியரங்கத்திற்கு தலைமையேற்று மிகச் சிறப்பான ஒரு பின்னோட்டத்தை வழங்கி கொண்டிருக்கும் அன்பு அம்மா கா சத்யவதி குமார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் நன்றிகளையும் உரித்தாக்கிக் கொண்டு கல்வியில் கவனம் தேவை என்னும் தலைப்பில் அம்போதரங்க ஒத்திசை கலிப்பாவில் என்னுடைய கவிதை. அறிவதனை கற்பித்தே அன்பதனை போதித்தே செறிவாய் உலகினிலே செழிப்பாய் வாழ வைக்கும், பண்புடனே கருத்துகளை பக்குவமாய் அள்ளித்தரும், பண்பட்ட மனிதனாக பாரினிலே ஆராய்ந்து கற்கும் சமயம் கசப்பாய் இருந்திடும், கற்ற பின்னால் கல்வி கற்கண்டாய் மாறிவிடும், உன்னை உயர்த்தும் உத்தமனாய் எப்பொழுதும் தன்னை யாரென்று தன்னிலையை காட்டிவிடும், ஆரம்ப கல்வியினை ஆடிப்பாடி கற்றே நீ வைரமாய் மின்னியே வையத்தில் வாழவே, நல்லவையும் அல்லவையும் நலமுடனே ஆய்ந்து எல்லாமும் ஆனதே எந்நாளும் கல்வியே, கல்வியின் நன்மையால் கற்றவர் மேன்மையுற நல்வழி நல்கியே நற்பாதை சென்றிட, பண்பாய் திகழ்ந்திடவே பட்டறிவை பெற்றிடவே மண்ணில் வெளிரவே மாட்சிமை கொண்டேனி, சிற்பமாய் வார்த்திடவே சிந்தனையை கூட்டிடவே அற்புதமாய் மாற்றும் அற்புதம் கல்வியே, அழகாய் கல்வியை அனுதினம் கற்றே பழகுவாய் சமமாய் பண்ணில் மாந்தராய், ஒன்றாய் வாழ ஒற்றுமை நல்குமே, நன்னெறி கருத்தை நலமே தருமே, ஏற்றம் பெறவே எளிதாய் கற்கவே மாற்றம் வருமே மாறுவாய் நாளுமே, நடத்தை நல்குமே நயங்கள் கிட்டுமே, தடத்தை பதித்தே தரணி போற்றுமே, நாளும் கற்பது நலம் ஒன்றாய் இருத்தல் நலம், பிறரை மதித்தல் நலம் கற்றுக் கொடுப்பது நலம், குற்றம் களைதல் நலம் தன்னலம் துறத்தல் நலம், வாழ்வில் உயர்வது நலம் அன்பாய் வாழ்தல் நலம், அன்பாய்க்கல் மகிழ்வாய்க்கல் பொறுப்பாய்க்கல் நேசமாய்க்கல் ஒன்றாய்க்கல் பற்றாய்க்கல் இனிதேக்கல் சீக்கிரம் கல் சிறப்பாய்க்கல் நித்தம் கல் அறிவாய்க்கல் ஈந்தேக்கல் உயர்வாய்க்கல் நினைத்ததை கல் கவனமாய்க்கல் பாங்காய்க்கல், கற்றவருக்கு சொந்தமெல்லாம் கல்விதனை தந்திடுமே, மற்றவர்க்கு வியக்கவே மனதினில் நிலைத்திடுவர், உற்றாரும் உறவினரும் உவகை கொண்டிட கற்றறிந்தார் அவையிலே களிப்புடனே பகிர்ந்திடவே, சுற்றமும் இனிதே சூழ்ந்தே வாழ்ந்திட பற்றுடன் பயின்றால் பண்படும் மனமும் என்று கூறி நல்லதோர் வாய்ப்பிற்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். அன்பு சகோதரி து பவானி, திருவள்ளூர். நன்றிகள் அம்மா. நன்றிகள் அம்மா. மிக அருமையான கவி வரிகள் ஒத்திசை கலிப்பாவில் கொடுத்திருக்கிறீர்கள். அறிவு கொடுத்து
செறிவு கூட்டி கற்கும் போதே சுகத்தை காட்டும். கற்றபின் கற்கும் போது கசப்பாய் இருந்தாலும் கற்றபின் கற்கண்டாய் இனிக்கும் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நல்ல அறிவுரைகளை மாணவருக்கு நல்கியிருக்கிறீர்கள். நல்லன அல்லாதவற்றை ஆராய்ந்து, அதாவது எது நன்று எது தீது என்பதை ஆராய்ந்து அறிந்து கொள்ள உனக்கு அறிவை தருவது கல்வியே. உன் சிந்தனையை ஊக்கமுற சிறப்பான வழிகாட்டுதல், நன்னெறியில் நடக்க வழிகாட்டுவது கல்வியே. அன்பாய், மகிழ்வாய், பொறுப்பாய், சிறப்பாய், கவனமாய் நீ கல்வி கற்றால் உற்றார் உறவினரும் உன்னை போற்றி பாராட்டுவார்கள். தரணியும் ஆளலாம் என்று நல்லதொரு அறிவுரைகளை உங்கள் கவி மூலம் தந்திருக்கிறீர்கள் அம்மா. உங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பாக. மிக்க நன்றிகள். பவானி அம்மாவுக்கு பின்னூட்டம் கொடுக்க அப்பா நீலகண்ட தமிழர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் அப்பா. நித்தமும் கல் நின்று கல் இழைத்து கல் என்றெல்லாம் கல் கல் என்று கல்வியின் சிறப்பை எடுத்துக் கூறினார் பவானி அம்மா. வி ஃபார் விக்டரி என்று இப்போது சொல்கிறார்கள். நம் முன்னோர்களுக்கு அப்போதே தெரிந்திருக்கிறது. வி ஃபார் விக்டரி என்று இப்போது சொல்கிறார்கள். நம் முன்னோர்களுக்கு அப்போதே தெரிந்திருக்கிறதால் தன் கல்லுக்கு பிறகு வியை வைத்து கற்றால் வெற்றி கிடைக்கும் என்று செப்பினர் போலும். கல்வி முதலில் கற்கும் போது கல்லை போல் இருக்கும், கல்லை போல் இருக்கும். ஆனால் கற்றால் நிச்சயம் அது சிறப்பை கொடுக்கும். கல்வி கற்கும் போது கல்லாயிருக்கும், கற்ற பின்னாலே கல் கண்டாயிருக்கும். கல்வி கற்கும் போது கல்லாயிருக்கும், கற்ற பின்னாலே கல் கண்டாய் இனிக்கும். கற்கண்டை சுவைத்த பின்னர் அதை அற்பம் என்றவரும் விடுவரோ? எனவே நற்புத்தி பெற்றிட நற்கல்வி பெறுவதை நானிலத்தார் என்றும் விரும்புவர் தானே. ஆசிரியர் பெருமக்கள் குற்றம் களைந்து, மாணவர்களின் குற்றம் களைந்து நெறிப்படுத்துகின்றனர். கல்வி கற்பது ஏட்டிலே அறிவதல்ல, ஏட்டிலிருந்து அறிய ஆசிரியர் தேவையில்லை. ஏனென்றால் நிறைய ஆசிரியர் பெருமக்களே ஆசிரியர்கள் இல்லாமல் தாங்களே கற்று பல பட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். எனவே கல்வி கற்பதற்கு ஆசிரியர் தேவையில்லை. பிறகெதற்கு ஆசிரியர், பிறகெதற்கு பள்ளிக்கூடம் என்று கேட்டால், சமூக ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதற்கும் சமூகத்தில் ஒரு சிறந்த மனிதனாக நீ வாழ்வதற்கும் தான் ஆசிரியர்களும் பள்ளிக்கூடங்களும் இருக்கிறார். இப்போதெல்லாம் பள்ளிக்கூடத்திலே போய் பள்ளி கொள்கிறார்கள் மாணவர்கள். நிறைய மாணவர்கள் போகும்போதே, நாங்கள் எல்லாம் அந்த காலத்திலே செல்லும் போது நோட்டு புத்தகத்தை வைத்து ஒரு பையிலே போட்டு முதுகிலே போட்டுக் கொண்டு செல்வோம். அப்போது தோல் பை எல்லாம் எங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் தோல் பை என்றால் ரொம்பவும் விலை மதிப்புள்ளதாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு விலை இல்லா தோல் பைகளை வழங்குகிறார்கள் படிப்பதற்கு. மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்களை கொடுக்கிறார்கள். இப்படி கல்வியினுடைய அனைத்தையும் இலவசமாக வழங்குகிறார்கள். என்றாலும் கல்வி விளைபொருளாகத்தான் இன்றைக்கும் இருக்கிறது. பலரும் அதை விற்று கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே அந்த விற்பனை பொருளாக இருக்கிற கல்வியை நாம் மீட்டெடுக்க வேண்டும். நல்ல கல்வியை எல்லோருக்கும், அனைத்து தரப்பு மக்களுக்கும் தர வேண்டும். இதுவே நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுடைய நோக்கமாகும். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற வகையிலே மிகச்சிறப்பான கவிதைகளை எல்லாம் இன்றைக்கு கொடுத்த கவிஞர்களுக்கு எல்லாம் வழிகாட்டியாக இவர்களெல்லாம் திரட்டி கவியரங்கத்திலே கொண்டு வந்து கவிதை வழங்க வைத்து அதற்கு ஒரு தலைமையை தேர்ந்தெடுத்து அவர்களையும் இங்கே அழைத்து வந்து திருமதி சத்யவதி குமார் அவர்களை தலைமை தேர்க்க வைத்து மிகச்சிறப்பான கவிஞர்களை எல்லாம் கவிதை வழங்க வைத்து சிறப்பித்திருக்கக்கூடிய பவானி அம்மையாருடைய கவிதையிலே மிகச்சிறப்பான கல்வி குறித்த செய்திகளை மேற்கொண்டார்கள். இதுகாரும் இணையாததற்கு உங்களிடம் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்து தொடர்ந்து நிகழ்ச்சி நடைபெறுகிறது. நடக்கட்டும்.
இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பு அனைத்து கவிஞர் பெருமக்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் தெரிவித்துக் கொண்டு இந்த கவியரங்கத்தை மட்டுமல்லாமல் கவியரங்கங்களை 86 கவியரங்கங்களை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய கவியரங்க திலகம் திருமதி பவானி தனஜயன் அவர்கள் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய கவியரங்கத்தை தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திருமதி சத்யவதி குமார் அவர்கள் திருச்சி வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய வணக்கம் தெரிவித்துக் கொண்டு தமிழ்நாடு எங்கிலும் இருக்கக்கூடிய பல மாவட்டங்கள் இன்னும் கவிஞர்கள் கலந்து கொண்டு சிறப்பாக கவிதை கொடுத்திருக்கிறார்கள். இந்த பக்கம் தென்காசி, அந்த பக்கம் கோயம்புத்தூர், இந்த பக்கம் திருவள்ளூர், இப்படி சொல்லி தமிழ்நாட்டுடைய எல்லைகளை எல்லாம் இந்த எல்லை காவல் தெய்வம் எல்லை காவல் தெய்வங்களாக வந்து இங்கே கவிதை வழங்கி இருக்கிறார்கள். திருமதி லீலாவதி, திருமதி குசி இந்திராணி ஆவடி, திருமதி இரா கல்யாணி முருகேசன் பழனி, திருமதி சு எழிலரசி திருச்சி, திருமதி தாரகை குழந்தை, திருமதி ரங்கநாயகி கண்ணன் தருமபுரி, மேலும் கவிஞர் காப்பா விஜயகுமார் மகாராஜபுரம் என்று நினைக்கிறேன் அவருடைய ஊர் அவரு. அப்புறம் காஞ்சிபுரத்திலிருந்து காந்திமதி அம்மையார் என்று இன்னும் பல கவிஞர்களும் கலந்து கொண்டு இன்றைக்கு கவிதை வழங்கி சிறப்பித்திருக்க அனைவருக்கும் நம்முடைய நன்றி கலந்த வணக்கங்கள் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை சங்கத்தமிழ் தொலைக்காட்சி வழியாக எல்லோருக்கும் வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களுக்கும், தமிழருவி வானொலி வழியாக வானொலியிலே தவழ விட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தமிழருவி வானொலியுடைய இயக்குநர்கள் தமிழ்ச்சூடர் சசிகலா ரணை விஜயன், திரு குறுக்கீடுக்கு மன்னிக்கவும் தமிழ்வேல் நயனை விஜயன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை அன்புள்ளங்களுக்கும் நம்முடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது நீலகண்ட தமிழன், ஒருங்கிணைப்பாளர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நன்றி, வணக்கம்.